ரெட்டோ ரெசிபிஸ்ல மண்டேவோட டின்னர் ரொம்ப ஸ்பெஷலா காஞ்சிபுரம் இட்லியும் வெந்தய தக்காளி தொக்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த டிஃபரெண்டான ப்ரொபோர்ஷன் இருக்க இந்த இட்லி பண்ற வீடியோவை முதல் முறையா யூடியூப்ல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கும் ஹாப்பியா இருக்கு. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா டிஃபரெண்டா இருக்கும். இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு முதல்ல இட்லி ரவையை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆழாக்குல 3 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசியோ புழுங்கல் அரிசியோ சேர்க்கக்கூடாது, பச்சரிசி மட்டும்தான். நான் எடுத்த அந்த 3 ஆழாக்கு அரிசியை மிக்சி ஜார்ல இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கப்பில் மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்றீங்களோ அதே கப்லேயே 3 டைம்ஸ் அரிசி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மாவு சலிக்கிற சலடையில சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. மேல இருக்க ரவையை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். கிடைக்கிற அந்த அரிசி மாவை நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சலிச்சதுக்கு அப்புறமா மேல தங்கின அந்த ரவை 2.5 கப், அதாவது 2 ஆழாக்கு இருந்தது. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, நரன்னு இருக்கும். இப்ப அதுல இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம தனியா பிரிச்சு எடுத்துட்டோம். இப்ப இதை நல்லா 1 or 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு கரெக்டான தண்ணி, அது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு 3 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சிருவோம். இந்த பச்சரிசியில பண்ற இந்த காஞ்சிபுரம் இட்லி ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். இப்ப 2.5 கப் கிடைச்ச அந்த ரவைக்கு 3/4 கப் நம்ம உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்க போறோம். இது நீங்க கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம். நான் கலர் மாறும்ன்றதுனால வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் எப்பயும் அரைக்கிற மாதிரி இந்த ஸ்மூத் பேஸ்ட் அந்த உளுத்தம்பருப்பை அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு அந்த உளுந்து மாவை ஏற்கனவே ஊற வச்சிருக்க அந்த அரிசி ரவையில நம்ம அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாவு புளிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். காஞ்சிபுரம் இட்லி மாவு சூப்பரா ரெடி ஆயாச்சு, அது புளிக்கட்டும். இப்ப தக்காளி தொக்கு பார்க்கலாம். ஒரு பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. அது காஞ்சதும் 1 டீஸ்பூன்ல இருந்து 2 டீஸ்பூன் வெந்தயம், நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 5-6 வரமிளகா. நான் இன்னைக்கு 5 தக்காளிய நறுக்கி இதுல சேர்த்திருக்கேன். இது ஒரு 3ல இருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த தொக்கு இருக்கும். நல்லா இது எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியா டிஃபரெண்டா இருக்கும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சூடு ஏறினதுமே அதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு நான் ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்திருக்கேன். நீங்க தக்காளி அதிகமா எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புளியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. மிக்சியில இருக்கிறத நல்லா ஒரு கோர்ஸ் பேஸ்டா கரகரப்பா அரைச்சுக்கோங்க, ஸ்மூத்தா அரைக்க வேண்டாம். இப்ப மறுபடியும் அதே பேன்ல 1ல இருந்து 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதுல கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அரைச்சு வச்சதையும் இதுல சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5ல இருந்து 7 நிமிஷமா இது கொதிச்சிட்டு இருக்கு. ரொம்ப வாசனையா இருக்கு. அந்த வெந்தயம் போட்டிருக்கிறதே அதுல தெரியாது. கருவேப்பிலையும் தக்காளியும் நம்ம கொரகொரப்பா அரைச்சு அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு செம மேட்சா இருக்கும். வாங்க இட்லி வாக்குறதுக்கு முன்னாடி அந்த மாவை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது நல்லா பொங்கி வந்திருக்கும். அதுல சேர்க்கறதுக்கு நான் 3 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிருக்கேன். அது சூடானதும் 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, வறுத்தது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இந்த மாவுல நம்ம சேர்த்துடலாம். நீங்க சுக்கு பொடி இல்லை அப்படின்னா பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையா சூப்பரா இருக்கு. அதை சேர்த்த உடனேயே இப்ப மாவு ரெடி ஆயாச்சு. நம்ம இது இட்லி தட்டுல வாக்க போறது இல்ல, ஒரு பேன்லயோ குக்கர்லயோ டம்ளர்ல சேர்த்து வாக்க போறோம். நான் இந்த சைஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்க கப்பு இல்ல தேவையில்லைன்னா நீங்க இட்லி தட்டுலயே கூட வாத்துக்கலாம். இதுல வாக்குறது தான் இந்த காஞ்சிபுரம் இட்லியோட ஸ்பெஷலே. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து முதல்ல கிரீஸ் பண்ணிக்கிறேன். இப்ப கிரீஸ் பண்ணி வச்சிருக்க இந்த டம்ளர்ல நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க காஞ்சிபுரம் இட்லி மாவை ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வர வரைக்கும் சேர்க்கலாம். ஏன்னா அது வெந்ததுக்கு அப்புறம் மேல எழும்பி வரும். அதனால நீங்க எந்த கப்பு இல்ல எனி மோல்டு அதுல ஒரு 3/4 அளவு சேருங்க போதும். இட்லி தட்டுனா நீங்க எப்பயும் வாக்குற மாதிரி இந்த மாவை வாத்துக்கலாம். பாருங்க, அந்த கேப் இருந்தாதான் அது மேல நல்லா பொங்கி வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் குக்கர்ல சேர்த்த தண்ணி நல்லா சூடாயாச்சு. இந்த டம்ளர் எல்லாத்தையுமே அதுல அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப குக்கர் மூடிடுறேன். ஆனா ப்ரெஷர் குக் பண்ண போறது இல்லை, ஸோ வெயிட் எல்லாம் போட வேண்டாம். அதே மாதிரி செகண்ட் பேட்சும் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா வெந்திருக்கு. நான் நடுவில் ஒரு வாட்டி திறந்து அதை உள்ள நைஃபை விட்டு பார்த்தேன். ஈஸியா உள்ள போயிட்டு எதுவுமே ஒட்டாம வெளியே வந்தாச்சு. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நீங்க ஸ்டிக்கோ இல்ல நைஃபோ ஸ்பூனோ எதுல வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வாத்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம தட்டும் போது அது அப்படியே டம்ளர் ஷேப்ல ரொம்ப அழகா விழும். இப்ப பாருங்க, தட்டியாச்சு. இப்ப அதை எடுக்கலாம்.
ரொம்பவே அருமையான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயாச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு டம்ளரையும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக மெத்துன்னு இந்த காஞ்சிபுரம் இட்லி வந்திருக்கு பாருங்க. இதே ப்ரொபோர்ஷன் நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான காஞ்சிபுரம் இட்லியை பண்ணலாம். இந்த டெலிஷியஸ் டின்னர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த அருமையான ரெசிபியை நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.